ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இனி இ-சேவை மையங்கள் மூலமாக எல்எல்ஆருக்கு விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அறிவிப்பு சம்மந்தமான மொழி விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மக்கள் டிரைவிங் கற்றுக்கணுனாக்கா கண்டிப்பாக எல்எல்ஆர் தேவைப்படும். இந்த எல்எல்ஆர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு வண்டியை வாகனத்தை ரோடில் நீங்கள் ஓட்ட முடியும். இந்த எல்எல்ஆருக்காக நீங்கள் டிரைவிங் ஸ்கூலில் மூலமாக அப்ளை பண்ணி நீங்கள் எல்எல்ஆர் வாங்கலாம். இதுக்காக நீங்கள் ஆர்டிஓ அலுவலகத்துக்கு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் மக்கள் சந்திக்கிறதுன்ற காரணத்தால் தமிழக அரசாங்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது தற்போது எல்எல்ஆர் பெறுவதற்காக உரிமை பெற பயிற்சி பள்ளிகளையும் இடைத்தரகர்களையும் தனியார் ப்ரௌசிங் சென்டர்களையும் பொதுமக்கள் அணுக வேண்டிய நிலை உள்ளது. இந்த நிலையில் தேவையற்ற செலவு பொதுமக்களுக்கு ஏற்படுகின்ற காரணத்தால் இந்த முறையில் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் உள்ளது. மேலும் இந்த சேவைகளை பெறுவதற்கு பொதுமக்கள் அருகாமையில் உள்ள நகரங்களுக்கு வர வேண்டிய நிலையும் உள்ளது. இதனை தவிர்ப்பதற்காகவும் இது குறித்து எந்தவித புகார்களும் இடமளிக்காத வகையில் இதனை மேம்படுத்துவதற்கும் நடைமுறையில் உள்ள சிக்கல்களை களைவதற்கும் பொதுமக்கள் வசிக்கும் இடங்களுக்கு அருகாமையிலேயே இந்த சேவையை கொண்டு சேர்ப்பதற்கு தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சரின் ஆணையின்படி போக்குவரத்து துறை அமைச்சர் வழிகாட்டுதலின்படியும் இனி மாநிலம் முழுவதும் உள்ள 55,000க்கும் அதிகமான இ-சேவை மையங்கள் மூலம் இந்த எல்எல்ஆர், அதாவது வாகனங்கள் ஓட்டுவதற்கான பழகுனர் உரிமம் பெற விண்ணப்பிக்கும் முறை கடந்த 13/3/2024 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த வசதியை பொதுமக்கள் பயன்படுத்தி கொண்டு தங்களுக்கு அருகாமையில் உள்ள இ-சேவை மையங்கள் மூலமாகவும் இனி எல்எல்ஆர் பெற விண்ணப்பித்துக் கொள்ளலாம். இ-சேவை மையங்கள் மூலம் இந்த சேவையினை பெறுவதற்கு பொதுமக்கள் கூடுதலாக இ-சேவை மையத்திற்கான சேவை கட்டணமாக ரூபாய் 60 செலுத்த வேண்டும். ஒப்புதல் அளிக்கப்பட்ட எல்எல்ஆரை வழக்கம் போல விண்ணப்பதாரர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தொடர்ந்து மோட்டார் வாகனத்துறை மூலம் பொதுமக்கள் பெறக்கூடிய இதர சேவைகளையும், அதாவது டிரைவிங் லைசன்ஸ், பர்மிட், உரிமம் மற்றும் உள்ளிட்ட இ-சேவை மையங்கள் மூலமாக விண்ணப்பிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஸோ இந்த சேவை பற்றினாக்கா உண்மையாலுமே மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்புன்னு சொல்லலாம். ஸோ ஒரு டிரைவிங் லைசன்ஸுக்காக, அதாவது எல்எல்ஆர் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும். முதல்ல இந்த எல்எல்ஆருக்காக நம்ம ஏதாவது டிரைவிங் ஸ்கூலை அணுகி தான் இந்த எல்எல்ஆர் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைனா ஆர்டிஓ அலுவலகத்தில் போய்ட்டு நீங்கள் நேரடியாக அப்ளை பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைனா ப்ரௌசிங் சென்டர் மூலமா அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுபோல் சிரமங்களை சரி செய்யறதுக்காக பொதுமக்கள் மேற்கொள்ளுறாங்கன்ற காரணத்தால் இதை சரி செய்வதற்காக இ-சேவை மையங்கள் மூலமாகவே இனி வரும் காலங்களில் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்எல்ஆர் இ-சேவை மையங்கள் மூலமாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதுக்காக எங்கேயுமே அலைய தேவையில்லை, வீண் செலவு பண்ண தேவையில்லை அப்படின்ற ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க தமிழக அரசாங்கம். கூடிய விரைவில் எல்எல்ஆர் போலவே பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸும் இ-சேவை மையங்கள் மூலமாகவே எடுக்கிறதுக்கான வழிவகை செய்ய போகிறாங்க. ஸோ இந்த அறிவிப்பு பற்றினாக்கா தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அறிவிப்பு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.